Hi friends, welcome to my channel. இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஃபவுண்டேஷன் இல்லாமல் வெறும் காம்பேக்ட் பவுடரை மட்டும் வச்சு எப்படி இந்த மாதிரியான ஒரு லுக் க்ரியேட் பண்ணலாம் என்பதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ லாங் லாஸ்டிங்காக காம்பேக்டை மட்டுமே வச்சு எப்படி ஒரு மேக்கப் உருவாக்கலாம் லாங் லாஸ்டிங்காக. இந்த மேக்கப் உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காகவும் வாட்டர் ப்ரூஃபாகவும் அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை லாஸ்ட் மட்டும் பாருங்கள், நீங்களே புரிஞ்சுக்கொள்வீங்க. ஒரு ஃபவுண்டேஷன் இல்லாமல் லாங் லாஸ்டிங்காக வெறும் காம்பேக்ட் பவுடரை மட்டுமே வச்சு தான் இந்த மேக்கப் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஈஸியாகவும் குயிக்காகவும் எல்லாருக்குமே போடக்கூடிய ஒரு மேக்கப் ட்ரிக் தான் இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எந்த ஒரு மேக்கப் நீங்கள் போடுறதுனால ஃபஸ்ட்டுக்கு உங்களோட ஃபேஸை நீங்கள் க்ளீன் பண்ணிக்கொள்ளணும். க்ளீன் பண்ணி எனி டைப் நீங்கள் எந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி டெய்லி நீங்கள் உங்களோட ஃபேஸை கிளென்ஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு நீங்கள் உங்களோட ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் மஸ்ட் மாய்ஸ்சரைசர், எனி கைண்ட் ஆஃப் மாய்ஸ்சரைசர், எந்த மாய்ஸ்சரைசர்னு பரவாயில்ல, பட் கட்டாயமாக உங்களோட மேக்கப் பேஸ் அழகாக இருக்கணும்னா நீங்கள் மாய்ஸ்சரைசர் எந்த மாய்ஸ்சரைசர் இருந்தாலும் ஓகே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த நான் செய்கிற இந்த மேக்கப்புக்கு மெயின் ஹீரோ இந்த காம்பேக்ட் பவுடர் மட்டுமே. சில பேர் இது காம்பேக்ட் பவுடர்னுவாங்க, ரோஸ் பவுடர்னுவாங்க. இப்போ நான் எடுத்துக்கிற இந்த காம்பேக்ட் பவுடரை எப்படி நாங்கள் யூஸ் பண்ணலாம்னு பார்ப்போம். ஸோ இதற்கு தேவையானது ஒரு ஸ்பாஞ்ச் அல்லது பியூட்டி பிளெண்டர் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க. அடுத்தது இதில் இருக்கிற மெயின் ஸ்டெப்பே இது தான். அதாவது நீங்கள் எடுத்த பியூட்டி பிளெண்டரையோ ஸ்பஞ்சையோ ஒரு தண்ணியில் நல்லா டிப் பண்ணி அதை புளிச்சுக்கொள்ளுங்க. புளிஞ்சு அது வெட்டாக இருக்கணும், பட் தண்ணியாக இருக்கக்கூடாது. நல்லா வெட்டாக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் நேரம் நல்லாவே முக்கி எடுத்து அதை பிழிச்சு கொள்ளுங்க. இப்போ அந்த பிளெண்டரை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் அந்த ஸ்பாஞ்சை உங்களோட காம்பேக்ட் பவுடரில் டிப்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ கவரேஜ் தேவையோ அந்த அளவுக்கு அந்த ஸ்பஞ்சை ப்ரெஸ் பண்ணி உங்களோட ஃபேஸில் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு இந்த லுக் ஃபைனலி நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் போடாமையே ஒரு ஃபவுண்டேஷன் போட்ட லுக்கை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலும். அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு ஒரு பவுடர் தான் நாங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கணும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஒரு ஃபவுண்டேஷன் லுக்கில் தான் இந்த ஃபினிஷ் லுக் உங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரெண்ட் விளங்கும். ஒரு ரோஸ் பவுடர் லுக்கில் இருக்காது, ஒரு ஃபவுண்டேஷன் பவுடர் லுக்கில் தான் இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்தது போட போகிறேன்னா ப்ளஷ்ஷு அண்ட் அடுத்த பொருட்கள் அனைத்துமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கொள்ளலாம், இல்லை இதோடய எனக்கு இந்த லுக் ஃபினிஷ் பண்ணணுன்னா பண்ணிக்கொள்ளலாம். இதோட மெயின் காம்பேக்ட் பவுடர் மட்டுமே தான். இந்த காம்பேக்ட் பண்ண பவுடரை நீங்கள் வாட்டரில் டிப் பண்ணி
ப்ரெஸ் பண்ணினா அது வந்து காம்பேக்ட் பவுடர் மாதிரி இருக்காது. ஒரு ஃபவுண்டேஷன் லுக், ஒரு ஃபுல் கவரேஜ் லுக்கை தான் உங்களுக்கு தரும். ஸோ இது வந்து ஒரு மேக்கப் ஹெக்னு கூட சொல்லிக்கொள்ள இயலும். அடுத்தது வந்து நான் இப்போ அப்ளை பண்ணுற மெயினிய பொருட்கள் அனைத்துமே ஆப்ஷனல் தான். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா இதெல்லாம் அப்ளை பண்ணினா இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும் உங்களோட மேக்கப்பை. ஸோ இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பெரிய ஒரு மேக்கப் லுக் இல்லை, பட் ஒரு ட்ரிக். ஆனால் உங்களுக்கு நல்லாவே ஃபுல் கவரேஜ் கொடுக்கும். உங்களுக்கு எங்கே போகிறனாலும் ஈஸியாக குயிக்காக உங்களுக்கு வந்து இதை வந்து அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோவை பார்த்து இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணல ஏதாவது டிஃப்ரெண்ட் என்ன பேச்சு வழக்கு உங்களுக்கு புரியலைன்னா தயவுசெய்து மன்னிச்சு கொள்ளுங்கள். இதே போல் இன்னும் நல்ல வீடியோக்களை தர நான் ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான்